Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது நேத்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். அதாவது YouTube பார்ட்னர் புரோகிராம்கான நியூ டேர்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாத கிரியேட்டர்ஸ் ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுத்திருந்தேன். நான் வந்து பார்த்தா அந்த அப்டேட் வந்து February month ஸ்டார்டிங்லயே நமக்கு வந்து வந்துருச்சு. சோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது கேட்டிங்கனா ஜஸ்ட் வந்து பார்த்தா ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன்லாம் வந்துருந்துச்சு இல்லையா? அதாவது ஷார்ட்ஸ்லயே நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ்ல இருந்து சோ அந்த ஒரு விஷயம் வந்து வந்திருந்தது. அதற்கான நியூ டேர்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதை அக்செப்ட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது. சோ அது ரிலேட்டடா வந்து பார்த்தா அந்த ஒரு ரிமைண்டர் வந்து நேத்து வந்து அப்டேட் பண்ணினேன். பட் அதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ப்ரோ இது எப்படி ப்ரோ அக்செப்ட் பண்றது? நான் இன்னும் மானிட்டைசேஷனே எனேபிள் பண்ணல, நான் அக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேனா பண்ணலையா அப்படிங்கிறதே தெரியல, எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய क्वेश्चन இருந்துச்சு. சோ அதை பத்தின ஒரு குயிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. அதாவது அக்செப்ட் பண்ணாதப்போ எப்படி எனக்கு வந்து ஷோ பண்ணுச்சு, அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஷோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு சோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ இதுதாங்க விஷயம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு YT ஸ்டுடியோ ஆப்லயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணிருக்கும். ஒருவேளை நீங்க அதை பெருசா பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் அகைன் உங்களுக்கு வந்து மெயிலோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் YT ஸ்டுடியோல அகைனோ அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து புஷ் ஆயிருக்கலாம். அப்படி ஒருவேளை இல்லனாலும் பிரச்சனை எதுவுமே இல்ல. ஜஸ்ட் நீங்க மானிட்டைசேஷன் பேஜ் இருக்கு இல்லையா? சோ அதுல வந்து நீங்க YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவா இருக்கட்டும் இல்லனா YT ஸ்டுடியோ ஆப்லயே கூட ஜஸ்ட் வந்து பார்த்தா அந்த மானிட்டைசேஷன் ஐகான் இருக்கு இல்லையா? சோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து போய்க்கலாம். அதுலயே உங்களுக்கு வந்து கெட் ஸ்டார்டட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ப்ரோசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அக்செப்ட் பண்றத பத்தின டீடைல்ஸ் அந்த ஒரு வீடியோலயும் சொல்லியிருந்தேன். நேத்து ரிமைண்டரா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா? சோ அதுலயே வந்து சொல்லியிருந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த ஒரு வீடியோல நான் வந்து கொடுக்குறேன். அந்த ஒரு வீடியோ வேணா செக் பண்ணி பாருங்க. அக்செப்ட் பண்றதுல ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு வீடியோ வந்து சொல்லி நான் வந்து அக்செப்ட் பண்ற டீடைல்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். சோ மோர் டீடைல்ஸ்க்கு நான் செக் பண்ணி பாருங்க. மத்தபடி ஒரு பணிக்கு எதுவும் இல்ல. ஆல்ரெடி நீங்க அக்செப்ட் பண்ணிருக்க கூட செஞ்சிருக்கலாம். ஜஸ்ட் நீங்க இத பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ எல்லாமே ஆக்டிவ்ல இருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாமே பக்காவா தான் இருக்கு. அதாவது சிம்பிளா நீங்க ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் எடுத்து பார்த்தாலும் அது வந்து ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ்க்காக வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எந்த விதமாவும் வரி பண்ணிக்க தேவையில்ல. அப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. சோ மத்தபடி எந்த விதமாவும் வரி பண்ணிக்க தேவையில்ல. இது ஒரு சின்ன விஷயம் தான். பட் நிறைய பேருக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துனுச்சோ அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் அப்டேட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஏன்னா இன்னும் 1 month 10 days தான் இருக்கு. அதை வேற 10 days மட்டும் சொல்லிட்டேன். ஜூன் ஜூலை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பட் எனிவேஸ் ஜூலை 10 2023 சோ அதுக்குள்ள வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணிருக்கணும். சோ நியூவா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகுறவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணிட்டு தான் உள்ள போவாங்க. பட் ஏற்கனவே மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிருக்கவங்க ஒன் செகண்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப பழைய அப்டேட் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுமே தான் பண்ணேன். பட் அந்த ஒரு வீடியோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஏற்படுத்தினதால இதை பத்தின டீடைல்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருந்தேன். சோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை பத்தின டீடைல்ஸ் கொடுக்கணுக்காக தான் வீடியோ மேக் பண்ணேன் கைஸ். வீடியோல தான் வீடியோ இன்ஃபர்மேஷன் வந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கேள்வி இல்லைன்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் விசிட் பண்ணிட்டீங்கன்னா நான் போறது மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 11 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்கன்னு சொன்னா YouTube பார்ட்னர் ப்ரோகிராம்க்கான அந்த பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு மானிட்டைசேஷனே ஆஃப் ஆயிரும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் அக்செப்ட் பண்ணலன்னா அக்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.